கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக நாங்கள் வந்துட்டு பெட்டிஷன் போட்டுட்ருக்கோம். ஸோ அது வந்து ஒரு பேசிக் ஹியூமன்ஸோடது. அது வந்து டிசேபிள்டா நான் டிசேபிள்டா அப்படின்னு பிரித்து இல்லாமல் எல்லாருக்குமே பொதுவானது. அவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் பணத்துக்காக தான் வேலை பார்க்குறாங்க. அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்கணும் விஷயம் கிடையாது. என்னோட ஹலோ கைஸ், நம்ம சேனலில் இது வரைக்கும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் போட்டுட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிமோடு சேர்த்து பப்ளிக் ரிவ்யூ பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ அதுக்காக வச்ச பேர் தான் வந்து ஓப்பன் டாக் அப்படின்னு சொல்லி. நம்ம இன்றைக்கி பப்ளிக்கிட்ட கேட்க போகிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம டிஎன் கவர்மெண்ட்டோட ஸ்மார்ட் சிட்டி பிளானை பற்றி நம்ம வந்து பப்ளிக்கில் கேட்க போகிறோம். ஸோ வாங்க கேட்கலாம். இந்த டிஎன் கவர்மெண்ட்டோட ஸ்மார்ட் சிட்டி பிளானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்குற கேள்வியா இது? என்னென்ன குறை இருக்குங்கிறது நீங்கள் சொல்லலாம். கோயம்புத்தூரில் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அப்போ கோயம்புத்தூர் மக்கள் தான் சொல்லணும். நான் கோயம்புத்தூர் அப்படியா? இல்லை, நீங்கள் பார்க்குறீங்களா, இங்கே கோயம்புத்தூர் வந்திருக்கீங்க, இங்கே இருக்கிற ஸ்மார்ட் சிட்டியில் பிளானை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க பார்த்து. அதில் உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுது? இல்லை, நான் என்னோட அப்சர்வில் பார்த்த வரைக்கும் இந்த ரேஸ் கோர்ஸ் ஏரியாவை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மற்ற ஏரியாவில் இன்னும் வந்து ரோடு வேலை பண்ணுற அது இதுன்னு ரொம்ப டேமேஜாக இருக்குது. எல்லா பக்கமும் இந்த மாதிரி பண்ணால் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டிங்கிறது எல்லாம் சேர்ந்தது தான். சரி, ரேஸ் கோர்ஸ் மட்டும் கிடையாது. ஏன்னா ரேஸ் கோர்ஸில் ஆப்வியஸ்லி கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து எல்லா ஆஃபீஸஸும் இருக்கனால மேபி அதனால் இது நல்லா க்ரோத்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது தெரியாது. நான் காலப்பட்டியில் இருக்கிறேன். ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. அதை பண்ணலாம். இனி என்ன கொண்டு வரலான்னு உங்களோட ஸ்மார்ட் சிட்டிக்கு என்ன கொண்டு வரலான்னாக்கா, எனக்கு தெரிஞ்ச இவ்வளோ பெரிய ரேஸ் கோர்ஸில் தண்ணி இல்லை, அதை வைங்க. நாங்கள் நேற்று தண்ணிக்கு ரொம்ப தொட்டில் பண்ணோம். அந்த மாதிரி கொண்டு வரோம். லைப்ரரி நிறைய கொண்டு வரோம். லைப்ரரி கண்டிப்பாக. அது இதே இடத்துல வந்து லைப்ரரி தானா மற்ற எல்லாமே நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினச்சின்னா படி, நல்லா படித்து ஒரு அதிகாரத்தில் போய் உட்காரு. எந்த ஸ்கூலு நீங்களாம்? சிஎஸ்சி ரேஸ். ஓ, இங்கே. ஓகே ஓகே. சரி, இப்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்மார்ட் சிட்டி பிளான் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ஸ்மார்ட் சிட்டி பிளான் கொண்டு வந்ததே கப்புள்ஸ்க்காக கொண்டு வந்த மாதிரி இருக்குது. போகிறாங்க அந்த பிரிட்ஜு, அதெல்லாம் அந்த பிரிட்ஜு, நம்ம ரேஸ் கோர்ஸ் பிரிட்ஜு, ஐலோ கோவிலும் போயிட்டீங்கன்னா சாமி அழுகாச்சே வருவேன் எனக்குலாம். நான் 17 வயசு ஆகுது, தண்டமாக சுற்றிட்டு இருக்கிறேன். 8வது படிக்கிற மாதிரி இருக்காங்க, அழுகாச்சு வருவேன் எனக்கு. நான் இவனும் வண்டியில் போனப்போ தான் பார்த்தோம். எல்லாருமே சிங்கிள் தானே? எல்லாருமே வண்டி கட்ட தான். சரி, ஓகே. இப்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உங்களை மாதிரி ஸ்கூல் பசங்களுக்கு என்ன பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இது எஜுகேஷன் பர்பஸ் சைடாக நம்ம சொல்லணும்னா லேப்டாப் தானே? ஃப்ரீ வைஃபையோட தான் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. பிடி பீரியட் ஜாஸ்தி பண்ணுவோம். உங்களுக்கு பிடி பீரியட்ல அவங்களே கிளாஸ் எடுத்துடுறாங்களா? விடாம எடுத்துடுறாங்க. நாங்கள் உதயநிதி சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணோம். ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ. பட் அவங்க சான்ஸே இல்லை, முடியாது அப்படின்ட்டாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. இப்போ ஸ்மார்ட் சிட்டி இங்கே நிறைய பேர் இப்போ எல்லாம் இங்கே ரேஸ் கோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஸ்மார்ட் சிட்டி பண்ணதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த துப்புரவு பணியாளர்கள் தான். மெயின்டைன் பண்ணுறவங்களை யாருமே இங்கே டெவலப் பண்ணுறதே இல்லை. அது ஒரு மெயினான ஒரு விஷயமா இருக்குது. இப்போது எங்கள் ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டியை தவிர்த்து கீழே தான் எல்லோரும் குப்பை போடுறாங்க. ஒரு 1 வீக் அப்புறம் அந்த ஏரியாவோட கவுன்சிலரே நேராக வந்து அந்த துப்புரவு பணியாளர்கள் தான் அதெல்லாம் எடுத்து போட வேண்டியதாக இருக்குது. ஏன் அவங்க பண்ணணும்? போடுற மக்கள் கரெக்டாக போடணும். பீப்புள்ஸ் கிட்ட ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் வைக்கிறாங்க, ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறாங்க, ஒரு சிசிடிவி வைக்கிறாங்க. அப்போது எல்லா குப்பை தொட்டி இருக்கிற இடத்துல சிசிடிவி வைங்க. கீழே போடுறவங்க மேலே ஒருத்தர் மேலே 2 பேர் மேலே ஆக்ஷன் எடுங்க. அப்போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். அவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் பணத்துக்காக தான் வேலை பார்க்குறாங்க. அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்கணும் விஷயம் கிடையாது. என்னோட ஒப்பீனியன் அது. இதை மறுபடியும் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களையும் மதிக்கணும். எனக்கு அவங்களுக்கு ப்ராப்பராக தண்ணி கூட குடிக்க நேரம் இல்லை அவங்களுக்கு. நம்ம குப்பையே எடுக்கிறாங்க, நம்ம அழுக்க எடுக்கிறாங்க, நம்மளே யோசிக்கணும் அதை எடுக்க. இப்போ அவங்க அதை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அவங்கள நம்ம டெவலப் பண்ணணும். அவங்களும் டெவலப் பண்ணாலே நாடு எப்போவுமே நல்லா இருக்கும், ஸ்மார்ட்டாக இருக்கும். டிஎன் கவர்மெண்ட்டோட ஸ்மார்ட் சிட்டி பிளானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஒப்பீனியன்? டிஎன் கவர்மெண்ட் பற்றி அவ்வளோ தெரியுது. ஓகே. இல்லை, நீங்கள் கோயம்புத்தூரில் நிறைய இடம் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் அவங்க பெட்டராக என்ன பண்ணலாம், உங்களோட ஒப்பீனியன்லேருந்து சொல்லலாம். இங்கே அந்த டிராஃபிக் கன்ஜெஷன் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஓகே. டிராஃபிக்காகவே மாற்றாங்க இந்த ஊரை. டிராஃபிக் சிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரோட் டெவலப் ஆகும். ஓகே. வேறு எதுவும் அந்த தமிழக அரசு வந்து நமக்கு இந்த திட்டங்களை வழங்கியிருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டிங்கிற திட்டம்னால பாலங்கள் கட்டியிருக்காங்க, நிறைய ரோடுகளாக போட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களோட நிறைகுறைகளை சொல்லலாம். இல்லை, நல்லா செஞ்சுருக்குறாங்க. பரவாயில்ல, நல்ல திருப்தியாக செஞ்சுருக்குறாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது என்ன
குறைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். அதை சொல்லலாம் நீங்க. ஆமாம். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். இன்னொரு நான் குடிக்க மாட்டேன். சரிங்க. இருந்தாலும் நான் இனிய மாதிரி ஆளுங்க உழைக்கிற காசு பூரா வீணா குடி சின்ன பசங்க வந்து பெரிய ஆள் வரைக்கும் அது வேஸ்ட்டாக கவர்மெண்ட்டுக்கு போதோ எங்கே போதோ தெரியல. அது வேஸ்ட்டாக போகுது, அவங்க பாதிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஏழை மக்கள் பாதிக்கிறாங்க. சரி, அது வந்து எனக்கு ரொம்ப அதை மட்டும் நிறுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வேலை வெட்டி இல்லாத சின்ன இந்த ஏழைங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏதோ சின்ன வேலை நான் இங்கே கவர்மெண்ட் ஸ்டாஃப் சரி சின்ன வேலை நாங்கள் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். எங்கள் பசங்கள்லாம் ஒரு 2 பசங்க இருக்கிறாங்க. ஓகே, வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இனியும் எனக்கும் இல்லை, பொதுவாக எல்லாத்துக்கும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு சரி வேலை வாய்ப்பு கொடுத்தா அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாமே சரியா பண்ணி எல்லா தகுதியும் இருந்து அப்பவும் வேலை கிடைக்கலன்னா இப்போ நம்ம டே டு டே வந்து போயிட்டு வரலாம் எல்லா இடத்துக்கும், எல்லாமே நமக்கு வந்து அக்சசபிளாக இருக்குது. அதுவே வந்துட்டு டிசபிலிட்டி இருக்கிறவங்க, அதாவது ஊனமுற்றோர், அவங்களுக்குமே வந்துட்டு அக்சசபிளாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம் அப்படின்னா அது எல்லாருமே அந்த இடம் வந்து என்ஜாய் பண்ணணும், நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து ஒரு பேசிக் நீட் ஹியூமன்ஸோடது. அது வந்து டிசேபிள்டா நான் டிசேபிள்டா அப்படின்னு பிரித்து இல்லாமல் எல்லாருக்குமே பொதுவானது தான். ஆனால் அந்த இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து நம்ம மட்டுமே தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அது வந்து இன்னுமே டெவலப் ஆகி, அதுவும் இல்லாமல் இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்கிற இடத்த வந்து இன்னும் அந்த இடத்த வந்து ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றிட்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்மார்ட் சிட்டி பிளானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். நல்ல சிறப்பாக இருக்குது. ஓகே. ஒரு சில குறைபாடுகள் இருக்குது, ஓகே, அதையெல்லாம் கரெக்ட் பண்ணுவானு. சரி, இருந்தாலும் அதையெல்லாம் கழிச்சிட்டு பார்க்குறப்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஓகே. இப்போ இன்கம்மே லோவாக இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால செலவழிக்க முடியல. இவங்க இப்போ கார்பரேஷன் அவங்க பார்த்துட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. ஏன்னா உங்களோட இது அது மாதிரி இவங்க தான் பர்மிஷனும் கொடுக்குறாங்க, எல்லாமே லேண்டுக்கு இவங்க தான் அப்ரூவல் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் ட்ரைனேஜ் இல்லாமல் சோப்பீட் வழியாக வெளியே போச்சுன்னா மக்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்குது. அப்போ அக்கம் பக்கத்துக்காக பேசுவாங்க. நம்மளால போய் அதை காசு கொடுத்து நம்ம ட்ரைனேஜ் இருந்தாலும் சோப்பீட்னாலும் நம்ம வந்து கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 years நாங்கள் வந்துட்டு பெட்டிஷன் போட்டுட்ருக்கோம், ட்ரைனேஜ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ட்ரைனேஜ் கொண்டு வாங்க சொன்னால் அதெல்லாம் கேட்க முடியாது. நாங்கள் இந்த மாதிரி ஸ்மார்ட் சிட்டி பிளான் போகுதுன்றாங்க. அப்போ ஸ்மார்ட் சிட்டி பிளான் போகுது, நல்லது, போகட்டும். இந்த மாதிரி இப்போ லேண்ட்ஸ்கேப் உருவாக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரேஸ் கோர்ஸ் டெவலப்மெண்ட் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் சிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வரவேற்கிறதா, எல்லாமே தேவை, என்டர்டைன்மெண்ட். ஸோ எல்லாமே இருக்கலாம். ஆனால் அன்றாட வாழ்க்கை இப்போ தரகம் ரோட்டில் இருந்துட்டு நான் காலேஜ் அங்கே பொள்ளாச்சி ரோடு போகிறேன். பொள்ளாச்சி ரோடு போகணும்னா ஃபுல்லாக உக்கடம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் குழி தோண்டி மண் ஆகும். இப்போ மழை நவம்பர் டிசம்பர் மாதம் வந்துச்சுன்னா ஃபுல்லாக சேர் ஆயிரும், அதனால் போய் ரீச் ஆக முடியாது. ஸோ இந்த மாதிரி பேசிக் எமர்ஜென்சி, நான் இப்போ ஆம்புலன்ஸ் வரதுக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அது ப்ரொவைட் பண்ணாலே மற்ற என்டர்டெயின்மெண்ட்லேயும் கெயின் பண்ண முடியும், டூரிசம்லையும் கெயின் பண்ண முடியும். பேசிக்ஸ் நீட்ஸ் மட்டும் நல்லா கண்டிப்பாக.